வணக்கம் நண்பா. எந்தெந்த நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் ஏற்றுனீங்களா, அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கா இல்லை அப்ரூவல் கொடுக்கலையா, ஆர்பிஎல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதை கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இப்படிலாம் பார்த்து நீங்கள் லோன் எடுங்க. தேவையில்லாத ஆப்பில் போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் எந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட் அனைத்துமே அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துருக்காருங்க லோன் ஆப்பில். அதை தொடர்ந்து அவருக்கு ஃபோன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி அப்போ அமௌண்ட்டு கட்டுங்க டார்ச்சர் பண்ணி அவர் இறந்தே போயிட்டார் கடைசியில். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் அதில் கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை எடுத்தால் ரொம்பவும் நல்லதுங்க. நீங்கள் கடன் எடுக்க இன்னும் கடனாளியாக தான் ஆகுவீங்க ஒழிய நீங்கள் கடனை அடைக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதில் கடன் எடுங்க. அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு பார்த்துக்காங்க. ஆர்பிஎல் லிங்க் இருக்குதா, அதை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து நீங்கள் லோன் எடுத்தால் ரொம்பவும் நல்லது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், தெரிஞ்சுக்கொள்ளுங்கள்.